எல்லாருக்கும் வணக்கம். ஆ நேத்திக்கு என்ன பார்த்தோன்னா, எனக்கு வேலையிலேருந்து என்ன எடுத்துட்டாங்க. அ குழந்த பொறந்து அத பார்த்துக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதில செலவு பண்ணோன்னே. பிளெஸ்ஸிங்கா ஏன் எடுத்திருக்கணும்? ஏன் கர்ஸா எடுத்தேன்? 2த்தையுமே பார்ப்போம் நம்ம. பழமொழி சொல்லுவாங்க, "ஐந்தில் விளையாதது 50ல் விளையாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன குழந்தைங்க என்ன கத்துக்கிறாங்களோ, அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா அவங்களுக்குள்ள அது பதியும். அது அவங்க பெருசா வளர வளர கேரக்டர் அந்த மாரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அது வந்து மாறுறது வந்து ரொம்ப கொஞ்சம் இயர்ஸ் ஆக ஆக அது குறையும். ஸோ அதனால வந்து குழந்தைக்கு ஒரு அந்த 5 வயசு வரைக்கும் வந்து ரொம்ப அவசியம். அது வந்து என்ன எதில எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ எனக்கு வந்து நான் அது வரைக்கும் என் குழந்தையோட இருந்து, என் குழந்தைக்கு என்ன வேணுமோ அத செஞ்சு, கூடவே இருந்து அது நல்ல ஒரு சூழ்நிலைய உண்டாக்கி, அது நெறையா கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நான் தந்திருக்கலாம். அது கரெக்ட்டா வேலை போனது வந்து அத ஒரு பிளெஸ்ஸிங்கா எடுத்து அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கலாம். ஆனா, ஆ அந்த மாரி பண்ணாம எவனோ ஒருத்தன் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் முன்னாடி மாங்கு 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 மாங்குன்னு வேல பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆ இப்ப நினைக்கும்போது எனக்கு சிரிப்பா வருது. இன்னொரு உயிர வந்து ஆசை ஆசையா ஏன்னா இப்ப வந்து நெனச்சா கூட அந்த சிறு வயசுல அந்த குழந்தை என்னெல்லாம் பண்ணித்தோ, அத வந்து பார்க்காம, ரசிக்காம வேலையில குறியா இருந்துட்டேன். அத இப்ப நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆ எவ்ளோ அழகழகா என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தது. ஆனா நான் வந்து அந்த அளவுக்கு நான் அத ரசிக்க முடியல. வேலையும் பார்த்துட்டு, வீட்லயும் வச்சுட்டு இருக்க முடியல. ஸோ எங்க அப்பா, அம்மா கிட்ட ஒரு 1 வருஷம் விட்டிருந்தேன். எ எவ்ரி ஆல்டர்னேட் வீக்கெண்ட் நான் குழந்தைய போய் சென்னையில போய் நான் பெங்களூர்ல இருந்தேன். குழந்தை சென்னையில இருந்தது. போய் பார்த்துட்டு வருவேன் நானு. அப்ப வந்து லைக் கிளம்புற அன்னைக்கு எங்க அப்பா குழந்தைய வந்து இன்னொரு ரூம்க்கு கூட்டிட்டு போவாரு. அது கூட்டிட்டு போகும்போதே அதுக்கு தெரிஞ்சிரும். அது வந்து அப்படியே பார்க்கும். ஆ போறதுக்கு முன்னாடி. பு அந்த அந்த பார்வை எனக்கு இன்னும் இன்னும் இப்ப வரைக்கும் கண்ல இருக்கு. அப்படி என்ன ஐடி வேல? அப்படி என்ன பெரிய பங்களா வாங்கி, கார் வாங்கி என்ன பண்ண போறேன்? அந்த குழந்தையோட சிரிப்புல இல்லாத மகிழ்ச்சி இந்த மெட்டீரியல் திங்ஸ்ல என்ன இருக்கு? அப்படிலாம் எனக்கு தோணல அப்ப. மீதி நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.